ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லின்சி ஹியர். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங், கேன் வி ஃபைண்ட் அ ஃப்ரெண்ட் ஸோ ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் மூலயமா தான் நம்மளோட வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு சாங், அதுக்கப்புறமா இதை பற்றின ஒரு சின்ன மெசேஜ் தான் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசு அண்டை சேருவோம். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார். ஸோ இந்த மெசேஜை நான் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரியா? அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்காக ஒருத்தர் 24/7 அவைலபிளாக இருக்கிறாங்களா? அதாவது உங்களை விசாரிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எந்த நேரத்துலனாலும் கால் பண்ணலாம்டா இவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை கஷ்டமே இல்லாத ஆள் யாராச்சும் இருக்கிறீங்களா? கவலை இல்லாத ஆட்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, என்னங்க நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற கவலைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம், எனக்கு வெளியிலே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். பைபிளில் ஒரு வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதுக்கு ஒரு சஜஷன் சொல்லலாம், ப்ராப்ளம் சஜஷன் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், நம்ம மனசு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ஆகலாம், 80% நம்மளை புரிஞ்சுக்கலாம். ஆனால் 100% நீங்கள் எப்படி உள்ளே ஃபீல் பண்ணுறீங்கன்றதை அவங்களால உணர முடியாது. ஆனால் நீங்கள் மனசில் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி உணர்றீங்கன்னு ஒருத்தரால் மட்டும் கண்டிப்பாக உணர முடியும். அவருக்கு எல்லாமே தெரியும். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் தான் இந்த வசனத்தை எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாரு நம்மள்கிட்ட. உங்கள் கவலையெல்லாம் என்கிட்ட வச்சிரு, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நீ ஏன் கஷ்டப்படுற, உனக்கு ஒரு கஷ்டம் வருதா, நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட சொல்லு, உன்னோட பேர்டனை என்கிட்ட தந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற யாராச்சும் ஃப்ரெண்டு இருக்காங்களா? இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் உண்மையாக நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தேவன் யாருன்னா நம்மளுடைய ஜீசஸ் தான். நீங்கள் வந்து ஜீசஸை ஒரு காடாக ஒரு எப்படி கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அப்படி கண்டிப்பாக இல்லை. உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் மனசுலேருந்து நீங்கள் வந்து உண்மையாக உங்களை நான் நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், என் கஷ்டத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவரை நம்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, அவர் உண்மையிலே அதை கேட்டு கண்டிப்பாக செய்கிற தேவனாக இருக்கிறாரு. இனிமே உம்முன்னு இருப்பீங்களா இப்படி, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது, எனக்கு தான் அப்படி நடக்கு, எனக்கு தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் முறுமுறுக்காமல் ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போகாமல் ஆண்டவரை நோக்கி போகும்போது அவர் வந்து எல்லா காரியங்களையும் அவர் சூப்பராக நடத்தி தருவார், சரியா? கவலையே படாதீங்க. பைபிள் இன்னொரு வசனம் கூட சொல்லுது, ஒருவன் கவலைப்படுறனால அவனோட சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. அதனால் இனிமேல் எல்லாமே இந்த பாட்டில் வர்ற மாதிரி டேக் எவ்ரி திங்
டு லார்ட் இன் ப்ரேயர். அவ்வளோதான். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக பைபிள் ரீட் பண்ணணும். பைபிள் ரீட் பண்ணால் தான் ஏசப்பா உங்க கூட பேச முடியும். ஏன்னா இந்த யூனிவர்ஸையே காட் வந்து என்ன பண்ணார், வார்த்தையினால தான் உண்டாக்குனார். வார்த்தையினால உங்க கூட பேசுவார். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.